ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, பிளிங்கிட் இந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ் கூட வேலை செய்கிறவங்களா நீங்கள்? அப்போனா உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான செய்தி காத்துட்ருக்குங்க. எஸ், சென்னை கார்ப்பரேஷன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஸ்கீம் பொதுமக்களுக்கு, எஸ்பெஷலி இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்னை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா குளிர்சாதனம், அதாவது ஏசி ஏர் கண்டிஷன்டு ரெஸ்டிங் பிளேசஸ்ஸு, இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸு, அதுக்கப்புறம் கேப் டிரைவர்ஸ், இவங்களுக்குலாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே வந்துட்டு இந்த பிளேஸை வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 25 பேர் உள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அளவில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 வண்டி பார்க் பண்ணலாம், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸு, சார்ஜிங், இந்த மாதிரி பல வசதிகளோடு வந்துட்டு இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது சென்னை முழுக்க வந்து பார்த்தா நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், KK நகர், அண்ணா நகர், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல் வெர்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா KK நகர், அண்ணா நகரில் வந்துட்டு நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற கம்யூனிட்டிக்காக வந்துட்டு சென்னை கார்ப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சூப்பர் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சென்னை கார்ப்பரேஷன்ஸ். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, இதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவீங்களா அப்படின்றதான் வந்துட்டு இப்போது நிறைய இந்த மாதிரி வந்துட்டு பூங்காக்கள்லாம் வந்துட்டு சென்னை கார்ப்பரேஷன் சூப்பராக தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் அது மெயின்டெனன்ஸ் தான் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே. வந்துட்டு மெயின்டெனன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாகவும் இருக்கணும். அந்த சேஃப்டியை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும். நியூசன்ஸ் பண்ணுற மாதிரி, ஸ்மோக் பண்ணுற மாதிரி, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமாக அலோவ் பண்ணாமல் நீட் அண்ட் க்ளீனாக சேஃபாக இருக்கிற மாதிரி வந்துட்டு அதை கார்ப்பரேஷன் வந்துட்டு அதை என்ஷூர் பண்ணணும். செக்யூர்ட் இந்த சென்ஸ் கேமரா ஃபெசிலிட்டிஸ்லாம் போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க வரவங்களுக்கு வந்துட்டு நிம்மதியாக கொடுக்கணுங்க. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு பெரிய தொல்லையான ஒரு பிளேஸாக மாறக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு கவர்மெண்ட் குறியாக இருக்கணும். வழக்கமாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் தான் வந்துட்டு லாங்ஸ் எல்லாம் நம்ம இருக்கோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அழகாக வந்துட்டு ஃப்ளைட்டு வரத்துக்கு முன்னால் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். பட் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்துட்டு சாமானிய ஒர்க்கர்ஸ்க்கும் வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு ஒரு பெரிய திங்கிங் தான். அகெயின் இது எந்த அளவுக்கு இவங்க கொடுக்குறான்றது முக்கியம் கிடையாது, அது எந்த அளவுக்கு இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இது சார்ஜஸா இல்லை ஃப்ரீயான்ற இன்ஃபர்மேஷன்ஸு நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. மேபி அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.